ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களோடு இருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கூட ஸ்தோத்திரம் 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான மனிதனுக்கு இருக்கின்றதான கொடிய குணங்கள் என்கிற காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே 4வது வசனத்தில் 18வதாக ஒரு சுபாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சுபாவம்னா, கடைசி காலத்தில் மனிதர்கள் தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராக வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த செங்கடல் வழியாக கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போகிறார். சோத்திரம் செங்கடல் அற்புதமாக இவர்களுக்கு வழி திறந்து சோத்திரம் ஜனங்கள் பாதுகாப்பாக வனாந்தரத்துக்கு போகும்படி கர்த்தர் செய்கிறார். பின்பாக வந்த பார்வோன் சேனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கடலிலே கவிழ்த்து போடுகிறார். கவிழ்த்து போட்ட பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து சோத்திரம் விடுதலை கிடைக்கிறது. இப்பொழுது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாம் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். சோத்திரம் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்றும், குதிரைகளையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்றும் பயங்கரமாக ஆண்டவரை புகழ்ந்து என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே அதிகாரத்தில் சோத்திரம் நம்ம வரும்போது மாறா என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்துல தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. உடனே என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். இந்த முறுமுறுப்பை நம்ம பார்க்கிறோம். பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் சோத்திரம் மோசே சோத்திரம் 12 கோத்திரத்திலிருந்து விசுவாசமானவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை கானானுக்கு அனுப்புகிறார். அவங்க போய் அந்த தேசத்தை சுற்றி பார்த்துவிட்டு சில கனிகள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது மோசே கேட்கிறார், நீங்கள் போய் வந்த தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. அதிலே சோத்திரம் 10 கோத்திரத்தார் சொல்கிறார்கள், அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், பயங்கரமானவர்கள் இருக்கிறார்கள், நாம் எல்லாம் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி துர்செய்தியை பரப்புகிறார்கள். ஆனால் சோத்திரம் காலேப்பும் யோசுவாவும் சொல்கிறார்கள், அந்த தேசம் கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அங்கு இருந்தவர்களை எல்லாரையும் கர்த்தர் முறியடிக்க பலனை கொடுப்பார். நம்ம போய் ஈஸியாக அந்த தேசத்தை என்ன பண்ணலாம்? சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லி 2 பேர்கள் நற்செய்தி சொல்கிறார்கள். உடனே சோத்திரம் ஜனங்க எல்லாம் என்ன செய்கிறார்கள்? சோத்திரம் என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஜனங்க சோத்திரம் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் புலம்பி சோத்திரம் என்ன பண்ணுறாங்க? கூக்குரல் எழுகிறார்கள். பிரியமானவர்கள், இந்த 2 சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவ பிரியராக இருக்கிறவர்கள் சோத்திரம் அவர்கள் சோத்திரம் அந்த தேசத்தில் சோத்திரம் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எப்படி பார்க்குறார்கள்? ஆண்டவருடைய பார்வைக்கு அற்பமானவர்கள் என்று சொல்லி. ஆனால் சுகபோக பிரியராக வாழ்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? பிசாசை மேன்மைப்படுத்தி பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவை தவிர வல்லமை மிக்க தெய்வம் உலகத்தில் யாருமே எதுவுமே கிடையாது. அதனால் தேவ பிரியராக இருக்க விரும்புகிறவர்கள் எப்பொழுதுமே விசுவாசமான நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி விசுவாசத்தில் அவள் முன்னேறி கொண்டே போவார்கள். ஆனால் இந்த சுகபோக பிரியராக வாயிறவங்க மேலான சோத்திரம் பக்தி இருக்கும், மேலான பேச்சு இருக்கும். ஆனால் பிரச்சனை வரும்போது இடறுவார்கள், பிரச்சனை வரும்போது முறுமுறுப்பார்கள். இவர்களே சுகபோக பிரியர்கள். நம்முடைய வாழ்க்கையில் சுகபோக பிரியராக நம் வாழ்வோம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நன்மையும் பெற முடியாது, தேவன் நமக்காக யுத்தம் செய்யவும் முடியாது. ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மளோடு கூட இருந்து ஜெயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாடுகளிலும் நெருக்கங்களிலும் உபத்திரவங்களிலும் நன்மைகளிலும் தீமைகளிலும் தேவ பிரியராக இருந்து தேவனை உயர்த்தி கொண்டே நாம் செல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஜெயத்தை தருவார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சோதனை ஏன் வருதுன்னா, நீங்கள் தேவ பிரியராக இருக்கிறீங்களா இல்லை சுகபோக பிரியராக இருக்கிறீர்களா என்பதை ஆண்டவர் சோதித்தறிவதற்காகத்தான் இந்த சோதனைகளை கர்த்தர் வைக்கிறார்.
அதிலே நாம் ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இயேசு ராஜா, நாங்கள் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். கடைசி காலத்தில் ஆண்டவரே தேவ பிரியராக இராம சுகபோக பிரியராக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குதப்பா. இந்த சுகபோக பிரியர்கள் ஆண்டவரை தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தேவ பிரியராக இருந்து கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.